அண்மை செய்தி. அனைத்து அரசு துறைகளும் ஒருங்கிணைந்து மக்கள் பணியாற்ற வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, 2 நாட்களுக்கு சில மாவட்டங்கள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் முதலமைச்சர் அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு பல அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார். இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேவையான மாவட்டங்களுக்கு கண்காணிப்பு அதிகாரிகளை உடனடியாக அனுப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அந்த வகையில் வரக்கூடிய நாளை மறுதினம் மற்றும் 30ஆம் தேதி ஆகிய நாட்களில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை முதல் மிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதையொட்டி தமிழ்நாடு முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர்கள், வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகள் உள்ளிட்டோருடன் தொடர்ச்சியாக ஆலோசனை கூட்டங்களை நடத்தினார். அந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்தார். குறிப்பாக பார்த்தோம் என்றால், கடந்த 4 ஆண்டுகளில் 1740 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பணிகள் தொடர்பாகவும், மத்திய அரசு ஒதுக்கீடு செய்த தொகையை விட அதிகமாக பேரிடர் நிவாரண பணிகளுக்கு ஒதுக்கீடு செய்து பணிகளை மேற்கொண்டு வருவது குறித்தும், மக்கள் நன்மைக்காக அவர்களின் பாதுகாப்பில் அக்கறை கொண்டு இப்பணிகளை நாம் தொய்வில்லாமல் முன்னெடுத்து செல்ல வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். மேலும் மழைக்காலங்களில் அதிகமாக பாதிக்கப்படுவது ஏழை எளிய மக்கள் தான் என குறிப்பிட்ட முதலமைச்சர், பேரிடர் மேலாண்மையில் தனி கவனம் செலுத்தி இயற்கை இடர்பாடுகளின் போது ஏற்படும் பாதிப்புகளை பெருமளவில் குறைப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ந்து எடுத்து வருவதாகவும், அப்படியே தொடர வேண்டும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக மக்கள் பயன்பெறும் வகையில் அவர்களுடைய பணி அமைய வேண்டும் எனவும், காலநிலை மீள்தன்மைக்கு தேவையான நடவடிக்கைகளை தொடர்ந்து கவனத்துடன் செயல்படுத்த வேண்டும் எனவும் அலுவலர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்தார். அது குறிப்பாக 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் ரெட் அலர்ட் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருக்கக்கூடிய நிலையில் அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து மக்கள் பணியாற்றிட வேண்டும் எனவும் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். மேலும் தேவையான மாவட்டங்களுக்கு உடனடியாக கண்காணிப்பு அதிகாரிகளை அனுப்பவும் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. தகவலுக்கு நன்றி.